கொடையளி செங்குவல் குடி ஓம்பல் இந்நான்கும் உடையனாம் வேந்தற்கு ஒளி. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இறை தந்த அருட்படை எங்கள் இயக்கத்தின் 3வது அத்தியாயம் அண்ணன் எடப்பாடியாருடைய பாதங்களை வணங்கி, இந்த இயக்கத்தில் இருந்து 1972 அக்டோபர் திங்கள் 10-17-1972 இந்த இயக்கம் ஆரம்பித்து 50 ஆண்டு காலம் 1977 முதல் சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை துணை சபாநாயகர், 1 முறை சபாநாயகராக இருந்து அவருடைய துணைவியார் 2004 7 வரை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக இருந்தும் 2001 திரு PHP மனோஜ் பாண்டியன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும், 2011 அவருடைய சகோதரர் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் அட்டார்னி ஜெனரலாகவும், அவருடைய சகோதரர் நவீன் பாண்டியன் அவர்கள் மின்சாரத்துறையினுடைய சட்ட ஆலோசகராகவும் அற்புதமாக இருந்து இந்த இயக்கத்தில் அத்துணை பதவிகளையும் தான் ஒரு குடும்பமே இருந்து அனுபவித்துக் கொண்டு, சமீபத்தில் கடந்த ஒரு 5 தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் இணைந்து கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நேற்று வரை இருந்தது அதிமுக, இன்று இருப்பது எடப்பாடியாருடைய அதிமுக என்று குறை கூறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? தேசிய அரசியலை குறை சொல்கிற திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் 2019 திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக மாண்புமிகு இதய தெய்வம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் தொடங்கப்பட்டு, இந்த இயக்கம் அவர் போட்டியிடுவதற்கான முழு செலவையும் ஏற்று இயக்கத்தினுடைய இறைமகன் எடப்பாடியார் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை திருநெல்வேலி நாடாளுமன்றத்தில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சிறந்த பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர், அவருக்கு வாக்களியுங்கள் என்று வாக்குகளை கேட்டு வந்தார். உம்முடைய சொந்த செல்வாக்கு என்னவென்று 2019 தெரிந்தது. அன்றைக்கே தெரியும், நீர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா படத்தை உங்களுடைய பிரச்சார வாகனத்தின் கீழே வைத்து, உங்களுடைய தந்தையார் படத்தை பிரச்சார வாகனத்தின் மேலே வைத்து கொண்டு, எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் படத்தையும் அப்பொழுது அண்ணன் OPS அவர்களும் உடனிருந்தார்கள், அவருடைய படத்தை எங்கோ ஒரு மூலையில் வைத்து தனக்கும் தன்னுடைய தகப்பனார் பெயரை சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அத்தனை மக்களும் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு களத்திற்கு வந்தீர். உண்மை ஏற்றிருந்த வந்தவர் திரு ஞானதரிமி அவர்கள் 3.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திமுகவில் வெற்றி பெற்றார். உம்முடைய சொந்த செல்வாக்கு என்ன என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் 2019 சரியாக தெரிய வந்தது. நீர் இந்த இயக்கத்தை விட்டு போய் 2022 அப்புறம் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் போயிட்டீர். இந்த இயக்கத்தை விட்டே போய் இந்த இயக்கம் பிளவுபடுவதற்கு முதல் காரணகர்த்தாவே நீர்தான். 1987 புரட்சித் தலைவர் அமரர் MGR மறைவிற்கு பின்பு இந்த இயக்கத்தை ஜே அணி ஜா அணி என்று பிரித்தவர் நமது தந்தையார். அதிமுக ஒன்றுபட்டு இருக்கும் போதெல்லாம் அதற்கு பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் உம்முடைய தந்தை அன்று. அதே மாதிரி அம்மாவுடைய காலத்திற்கு பின்பு அம்மா மறைவிற்கு பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் நீர். இந்த கட்சி உடைந்து போவதற்கு காரணமாக இருந்தவர் திரு மனோஜ் பாண்டியன். அதற்கு ஆதரவாக சென்றவர்கள் அண்ணன் OPS, அண்ணன் வைத்திலிங்கம், மருது அழகராஜ்,
ஐயப்பன் இவர்கள் எல்லாம் நட்டாத்தில் இன்று எங்கிருக்கிறார்கள்? இந்த இயக்கத்தை இணையுங்கள் இணையுங்கள் என்று சொல்கின்றார்கள். எத்தனை வழக்குகள் போட்டீர்கள்? அன்றைய தினம் இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் வழக்குகளை நிறுத்திவிட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் சுமூகமான முறையில் பேசி கையாண்டு தீர்வு கண்டிருந்தால் இந்த இயக்கம் பிளவுபட்டிருக்க. ஒரே காரணம், எடப்பாடியுடைய தலைமையை நாங்கள் எதிர்ப்போம். எந்த குற்றம் கண்டீர் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்பதற்கு? எத்தனை பேரிடர்கள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் தொண்டர் பலம் யாரிடம் உள்ளது? அண்ணன் எடப்பாடியார் அவரிடம்தான் இன்று இயக்கம் மிகவும் அற்புதமான முறையில் பயணிக்கின்றது. தாங்கள் கூறுகின்றீர்கள் பாரதிய ஜனதாவுடைய கிளைக்கழகமாக அதிமுக செயல்படுகிறது என்று. முற்றிலும் தவறான கூற்று. நீங்கள் 2019 போட்டியிடும் போது தெரியவில்லையா உங்களுக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டு வைத்தோம் என்று? இன்றைக்கு கூறும் மனோஜ் பாண்டியன் 2022 தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் முறை போட்டியிட்டு இருந்தால் நீர் வெற்றி பெறுவீரா அல்லது தோல்வியை தருவீரார் என்று அன்னைக்கு அதிமுககாரர்கள் முடிவு பண்ணியிருப்பார்கள் தொண்டர்கள். இன்றைக்கு இது தொண்டர்கள் நிறைந்த கூட்டம். நீர் யாருடைய முன்னேற்பாடில் இந்த இயக்கத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் என்றால் உமக்கு அடையாளமாக இருந்தவர் உம்முடைய தந்தை PH பாண்டியன். உம்முடைய தந்தைக்கு அடையாளமாக இருந்தவர் ஆளுமை மிக்க தலைவன் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வழியில் பயணித்ததனால் தன்னுடைய மகனுக்கு 3வது முறையாகவும் ஒரு வாய்ப்பு. உன் தந்தை பாராளுமன்ற உறுப்பினர், நீர் சட்டமன்ற உறுப்பினர், உமது தாயார் வைஸ் சான்சலர், ஒரு தம்பி கூடுதல் அட்டார்னி ஜெனரல், ஒரு தம்பி மின்சாரத்துறையில் சட்டத்துறை ஆலோசகர். இவ்வளவு பதவிகளையும் பெற்றுவிட்டு இந்த இயக்கத்தையும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற 2 கோடி தொண்டர்களையும் என்னோடு வருவார்கள். ஒரு திருக்குறளை வள்ளுவன் சொன்னதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த இயக்கத்தை விட்டு போனவர்கள் மணிமகுடம் தரித்ததாக வரலாறுகள் இல்லை. அதைதான் வள்ளுவன் சொல்கின்றார். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்திரதம் நிலையில் இழிந்த கடை என்பதுதான் வள்ளுவனுடைய கூற்று. இந்த குறளுக்கு அதிகாரத்தில் விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பதவி இருந்தாலும், எவ்வளவுதான் உயரமான கல்வி கற்றாலும், எங்களை விட அறிவாளி யார் இந்த இயக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரு மம்மதை, ஒரு மதப்பு உம்மிடம் இருந்தது. அதைதான் கற்றதனால் பயன்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். கற்ற கல்வி சிறப்படைய வேண்டும் என்றால் தெய்வ நம்பிக்கை வேண்டும், கற்றோரையும் மற்றோரையும் மதிக்க வேண்டும். அதைதான் பட்டுக்கோட்டை அழகாக எழுதினார். கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே கண்டவர் மகிழ்ந்ததுண்டோ என் தோழா? கல்வி கற்றுவிட்டோம் என்ற கர்வம் இருக்கக்கூடாது, கர்ஜனை இருக்க வேண்டும். உம்முடைய கர்ஜனை தான் அண்ணன் OPS அவர்களை தவறான வழியில் இழுத்து சென்று வழக்கு 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 என்று சொல்லி எத்தனை வழக்குகள், அத்தனை வழக்குகளையும் தடைகளை தாண்டி படைகளை திரட்டி நமக்காக ஒரு முதல்வர், ஒரு ஏழை சாமானியவன், ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்து இந்த தலைமை பொறுப்பை பெற்றிருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இயக்கத்தை விட்டு விலகியவர்கள் குறை கூறாமல் செல்லுங்கள். அதை விட்டுவிட்டு என்னோடு அத்தனை தொண்டர்களும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அத்தனை பேரும் மொத்தமாக இணைந்து விடுவார்கள் திமுகவில் என்றால் உமது கூற்று மிகப்பெரிய, அது என்ன சொல்றதுன்னு கேட்டால், நாய்வாலை பிடித்து கொண்டு நதியை கடந்தார் போல்தான் அந்த கூற்று விளங்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவேதான் சொல்கின்றேன், திரு மனோஜ் பாண்டியன் அவர்களே, நீங்கள் 50 ஆண்டு காலம் இந்த குடும்பத்தில் கலாச்சீர்கள். அதிமுக திருக்குடும்பத்தில் குறை கூறுவதை நிறுத்திவிடுங்கள். இல்லை என்றால் தொண்டர்கள் நீங்கள் போகின்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள். வருகின்ற எந்த தேர்தல் நீர் வேட்பாளராக என்றாலும் வாரும், நின்று களத்தில் நின்று இரட்டையிலில் ஓட்டு கேட்ட மாதிரி நீர் உதயசூரியில் ஓட்டு கேட்டு பாரும். நீர் மீண்டும் சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு செல்ல முடியுமா முடியாத என்பதை எந்த தொகுதியில் போட்டியிடுகிறோ அந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை அளிப்பார்கள். நீங்கள் எல்லாம் சென்னையில இருந்து கொண்டு இங்கே இருக்கின்றவரை எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் உழைத்து விட்டு இங்கே வந்து நாமெல்லாம் சும்மா ஒரு அடையாளத்துக்கு வந்துட்டு போயிட்டு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இங்கே வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட நாங்க எடுத்து சொல்ல இன்றைக்கு சரியான ஒரு நேரத்தை தருணத்தை எங்களுடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவேதான் சொல்லுகின்றேன், திரு மனோஜ் பாண்டியன் அவர்களே, இனிமேலாவது நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. எங்கள் இயக்கம்
தொலைந்தவர்களை தேடும், தொலைந்து போறேன் என்று சொல்லுவர்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு நாளும் தேடமாட்டார். ஆண்மை மிக்க கட்சி, அறிவுச்சுடர் அண்ணன் எடப்பாடியாரால் 11 மருத்துவக் கல்லூரிகள் 4.5 ஆண்டு காலத்தில் 40 நாட்களில் இந்த ஆட்சி கலைந்துவிடும், 4 நாட்களில் கலைந்துவிடும், 4 மாதங்களில் கலைந்துவிடும் என்று சொன்னவர்கள் மத்தியில் 4.5 ஆண்டு காலம் அற்புதமான ஆட்சி, பொற்கால ஆட்சி, அற்புதமான ஆட்சியை வழங்கி இன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணிக்கும் தலைமையேற்குமானால் அது அதிமுக கூட்டணியில் அதிமுக தலைமையேற்கும் கூட்டணி தான் இந்த நாட்டில் அமையும் என்று தார்மீக பொறுப்போடு கம்பீரமாக 234 தொகுதிகளுக்கும் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் ஆளுமையோடு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து அமோகமான ஒரு ஆதரவை பெற்று வருகிறார்கள். ஆகவே 2026 மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை அண்ணன் அவர்கள் நிலைநாட்டுவார்கள். அதற்கு இந்த தொண்டர்கள் எல்லாம் உயிரை துச்சமென மதித்து தேர்தல் களத்திலே தேனீக்கள் போல் சுழன்று நின்று பம்பரமாக மக்கள் பணி செய்து, மக்களுடைய பணிகளை செய்து, குறை நிறைகளை சுட்டிக்காட்டி மக்கள் பணிகளை தொடர்ந்து மக்களோடு மக்களாக இருந்து பணி செய்து மக்களுக்கு இந்த வெற்றியை இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அத்தனை தொகுதிகளையும் அண்ணனுடைய காலடிகள் வைப்பதற்கு தொண்டர் பலத்தால் இந்த இயக்கம் என்றென்றும் அம்மா சொன்னது ஒரு 100 ஆண்டுகள் நிற்கும். ஆகவே எடப்பாடியார் அவர்களை தூற்றுவதை நிறுத்திவிடும். உம்மால் போற்ற முடியவில்லை என்றால், பொறுக்கமில்லை என்றால் நிறுத்திவிடும். இல்லை என்றால் உமக்கு நாவடக்கம் தேவை. அந்த நாவ அடக்கத்தை தொண்டர்கள் பரிசாக தருவார்கள் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்களுடைய இயக்கத்தின் பொதுச் செயலாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அவர் பாதங்கள் பணிந்து வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தவறான குற்றம். அது உண்மைக்கு புறம்பானவை. அவரு அறிவாலயத்துல போய் முதலமைச்சரை சந்திச்சவரு பொதுச் செயலாளரை சந்திச்சு பேசுறதுக்கு எங்க பொதுச் செயலாளர் எப்போதும் திறந்த மனதோடு எல்லோரும் வர வேண்டும், இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் தான் நினைப்பார். இவர் யாரிடம் போய் சொன்னார்? அது தவறான குற்றம். அனுமதி கொடுக்கல. இப்போ கூட அது தவறான குற்றமா? எத்தனை தொண்டர்கள் போயிருக்காங்க? 75 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் ஜெயிச்சாங்க கூட்டணியோட. அதிமுக எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காங்க? பிளவுபட்டு போனவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள், ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி எம்எல்ஏ அவர்கள், அப்புறம் மனோஜ் பாண்டியன் அவர்கள். இவர்களை தவிர மற்ற யாராவது ஒரு எம்எல்ஏக்கள் மாற்று கட்சியில் இருந்தார்கள் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? நாங்க இப்ப எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம். கட்சியை விட்டு KS செங்கோட்டையன் பொதுச் செயலாளருக்கு நாள் குறிப்பதற்கு அவர் யார்? அவரை ஏத்துக்கிடணுங்க. ஒரு பொதுச் செயலாளரா நீங்க நம்ம எடப்பாடியார் அவர்களை பொதுச் செயலாளர் மக்களும் தேர்தல் களத்தில் சந்தித்தவர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுக்கு என்ன குறை? அது அவரிடம் கேட்க வேண்டிய கருத்து. அப்படிலாம் அது வதந்தி. அப்படி எல்லாம் யாரும் இல்லை. முந்தா நாள் கூட அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அழகா பேட்டி கொடுத்தாரு. எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் பேட்டி கொடுத்தாரு. அது தவறான வதந்தி. நீங்க பத்திரிகையாளர்கள் எங்க இயக்கம் எந்த இடத்துல பிளவுபட்டிருக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குப்பட்டு 2வது கட்சியாக அதிமுக இருந்துச்சு. யாருடைய கூட்டணி இல்லாம, யாருடைய கூட்டணி இருந்துச்சு? நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் தலைவரை முதலமைச்சரை தனித்து நின்று திமுக போட்டிட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அவரை சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் தொட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. அவரை தனித்து நின்று போட்டியிடும் சொல்லுங்க. அம்மா அவர்கள் சொன்னார்கள் தனித்து நின்று அதிமுக போட்டியிடும் என்று. 2011, 2016 வென்றெடுத்தார்கள்.
அது மாதிரி சொல்லுங்களா. நீங்க கூட்டணி பலமிக்க கட்சின்னு நீங்க சொல்றீங்க. எங்க கட்சியில கூட்டணி பலமா இருக்குன்னு என்ன பலமா இருக்கு? பப்ளிக்லாம் அப்படியே கொதிச்சு போயிருக்கான். நீங்க தனிச்சு நின்று போட்டியிடுங்கன்னு சொல்லுங்க. நாளைக்கு சொல்லுங்க. எங்க தலைவர் அறிவிப்பார். தனிச்சா நிப்போம் நாங்க அப்படின்னு அறிவிப்பார். பிரிஞ்சு பிரிஞ்சு போன அது பொதுச்செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. நான் சொல்ல வேண்டிய முடிவு அல்ல அது. அது பொதுச்செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. எங்கள் இயக்கத்தை குறை கூறுவர்களை நிறுத்துங்கள் என்றுதான் நான் சொல்லிவிட்டு செல்வேன். இந்த பிரஸ் மீட்டே அதான். பொதுச் செயலாளரிடம்லாம் அது பேசணும். அது சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லுங்க. திரு உதயாநிதி விளையாட்டுத்துறை மந்திரியை சொல்லுங்க. யாரு கண்டஸ்ட் பண்ணுவேன்? எங்க பொய்ச்சலா உத்தரவிட்டா ரேட்டை கண்டஸ்ட் பண்ணுவேன். நாமோர் குடியெல்லாம் நாமனே அஞ்சோம். தேர்தல் கலவரம் போது எதிர்த்து நின்பது ஞான தெரிவியம் வெல்லும்போது ரெட்டியார்பட்டி நாராயணன் வெல்வதற்கு வந்து பெரிதாக அவர் இங்க இல்லை. நான் உள்ளூர்ல இருக்கிறவன். நான் ஒரு படையேறி தொழிலாளியின் மகன். என்னை சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் எடப்பாடியார். நான் என் தந்தை தாய் அத்தனை பேரும் படிப்பறிவு இல்லாதவர்கள். எங்களுக்கு பின்புலமே கிடையாது அந்த அரசியலில். ஆனால் எங்களுக்கு பின்புலம் முன்புலம் எல்லாமே இந்த தொண்டர்கள். இந்த இயக்கம் 2 கோடி தொண்டர்களை கூடிய இயக்கம். இந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனாக, ஒரு பணையேறி தொழிலாளி மைந்தனாக, ஒரு கரும்புச்சார் கடை பிளாட்பாரத்தில் வைத்திருக்கின்றவனை என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த இயக்கம் அதிமுக. உங்க வீட்டுக்கு என்னதெல்லாம் செஞ்சது இந்த கட்சி? 50 ஆண்டு காலம் உன் குடும்பமே பதவி வகிச்சு. உன் குடும்பமே. நீ இன்னைக்கு இந்த அரண் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறன் கூறான் என்றால் இனிது. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்ததான். ஒரு வீட்டுல நற்கனி நட்டால் அந்த மரத்தை எல்லாரும் பழத்தை எடுத்து சாப்பிடலாம். ஆனால் விசச்செடி வளர்ந்தால் யார் சாப்பிட முடியும்? திரு மனோஜ் பாண்டியன் எந்த தொகுதியில் நின்றாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நாராயணன் நீ களத்தில் நில் என்றால் அந்த மனோஜ் பாண்டியனை சந்திப்பதற்கு நிச்சயமாக ஆவலாக உள்ளேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய சொந்த செல்வாக்கு, அவர் ஐயா செல்வாக்கு, அவருடைய சட்ட செல்வாக்கு அத்தனையும் பயன்படுத்தட்டும். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் சொல்லேன் அல்லேல் மீக்கூறும் மன்னன் நிலம். அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். சாதாரணப்பட்டவனை இப்படி உட்கார வச்சு பேசுவார். உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து பேச முடியுமா? பேச முடியாது. யாரு பேச முடியும்? வாசல்ல வாட்ச்மேன் நிப்பான். இது அதிமுக எப்போதுமே திறந்த வாசல். எப்போதும் பார்க்கலாம். எங்க கூட உட்கார்ந்து அப்படியே வந்து அப்படி என்னப்பா அந்த சாப்பிட்டியா அப்படி கேட்பாரு. எவ்வளவு ஒரு சாமானிய தலைவன், முற்போக்கு சிந்தனையாளர். 11 சட்டக்கல்லூரிகள், 11 மருத்துவக் கல்லூரிகள், 8 சட்டக்கல்லூரிகள். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நாட்டுல சொல்லுங்க. நீங்க பத்திரிகையில சொல்லுங்க. எதை கொண்டு வந்திருக்கீங்க? புதிய திட்டம் என்ன? ஒண்ணு கிடையாது. சொல்லுமா, போதுமா? சொல்லு. இன்னும் கேட்டா மேடை பேச்சு போய்கிட்டே இருக்காங்க. ஆனால சொல்லு, நான் கேட்கிறேன். சாமானியனின் சரித்திரம் அது சாதனை புத்தகத்தில் இடம்பெறும். ஓணான் மாறி நிறத்துக்கு நிறம் 9 நிறங்களை மாற்றும். ஒரு செடியில் நுழைந்தால் பச்சையாக மாறும், இன்னொரு செடியில் நுழைந்தால் மஞ்சளாக மாறும். அதே மாதிரி எப்பொழுதுமே தொண்டன் வேலி தாண்டி போகிற வெள்ளாடு அல்ல. நாங்கள் வேலி தாண்டி போற வெள்ளாட்டை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் கண்டுகொள்வதில்லை. அதுதான் உண்மை. அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன், தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தம் நிலையில் இழிந்த கடை, வள்ளுவனுடைய கூற்று. எங்கிருந்தாலும் ஒரு இடத்தில் இருப்போம், இறக்கும் வரை இருப்போம். அது அதிமுக. அதைத்தான் எங்கள் தாய் நான் மறைந்தாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் வாழும் என்று சொன்னார்கள். அதை வாழும் வண்ணம் இன்று நான், நாளை என் மகனும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடியை பிடிப்பார். நாளை அடுத்த மடங்கு என்னுடைய பேரனும் வந்து கொடியை பிடிப்பார். இந்த இயக்கத்தை சாதியாலோ மதத்தாலோ எவராலையும் வீழ்த்த முடியாது. இந்த இயக்கம் என்பது ஒரு ஆலமரம். இங்கு வருகின்றவர்கள் எல்லாம் சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராகி, பாராளுமன்ற உறுப்பினராகி,
மந்திரியாகத்தான் வரலாறு. ஆகவே அடையாளம் என்பது அடையாளத்தோடு வந்தவர் தான் மனோஜ் பாண்டியன். நாங்களெல்லாம் உழைத்து வால் போஸ்ட் ஒட்டி இன்று வரை எங்களுடைய பணியை செய்து கொண்டு இருக்கின்றோம். நீர் என்றாவது வந்தீரா, வால் போஸ்ட் ஒட்டினீரா? கிடையாது. நேராக ஃப்ளைட்டில் வருவார், ஆஃபீஸ் போவார், என்னன்னு பார்ப்பாரு, சாயங்காலம் ஃப்ளைட்டில் போயிடுவார். இங்கே நல்லது கெட்டது தொண்டதுக்கு யார் இருக்கா? நீங்கள் பாட்டில் வருவீங்க. என்ன இது அடையாளம்? பாரம்பரிய குடும்பம்னா என்ன? அதனால இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துமான இழிவுத்தனமான வார்த்தைகளை பேசக்கூடாது. பேசினால் தக்க பதிலடி எந்த தொகுதியிலாலும் அந்த மக்கள் கொடுப்பார்கள் என்பதை சொல்லி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.